பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணையின் உயரத்தை அதிகரிக்கும் பணியை ஆந்திர அரசு மேற்கொண்டு வரும் நிலையில் பாலாற்றின் துணை நதிகளில் 7 புதிய தடுப்பணைகளையும் கட்ட ஆயத்தமாகி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான ஆந்திர அரசின் அத்துமீறல்களை படம் பிடித்து காட்டுகிறது புதிய தலைமுறை மேற்கொண்ட பிரத்யேக கள ஆய்வு. கர்நாடகாவில் உருவாகும் பாலாறு ஆந்திரா வழியாக தமிழகத்திற்கு வருகிறது. இதில் ஆந்திராவில் 33 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாயும் பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள 22 தடுப்பணைகளில் கடைசி அணையானது புல்லூர் தடுப்பணை. இதன் உயரத்தை 12 அடியாக அதிகரிக்கும் பணி நடைபெறும் நிலையில் பாலாற்றின் குறுக்கே உள்ள மேலும் 5 தடுப்பணைகளின் உயரத்தை அதிகரிக்கும் பணிகளையும் ஆந்திர அரசு மேற்கொண்டிருப்பது புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரியவந்துள்ளது. கங்குந்தி என்ற இடத்தில் உள்ள தடுப்பணையின் உயரம் 21 அடியாகவும் கிடிமானி பெண்டா என்ற இடத்தில் இருக்கும் தடுப்பணையின் உயரம் 25 அடியாகவும் உயர்த்தப்படுகின்றது. பாலாறு கிராமத்தில் உள்ள தடுப்பணையின் உயரத்தை 15 அடியாக உயர்த்துவதற்கான பணிகள் நடைபெறுகின்றன. போகல்ரே என்ற இடத்தில் இருக்கும் தடுப்பணையின் உயரத்தை 8 அடியிலிருந்து 30 அடியாகவும், கணேசபுரம் பகுதியில் உள்ள தடுப்பணையின் உயரத்தை 15 அடியாகவும் உயர்த்த தீர்மானிக்கப்பட்டு ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கு தேவையான கட்டுமானப் பொருட்கள் அங்கு கொண்டு செல்லப்பட்டு குவித்து வைக்கப்பட்டிருப்பதை புதிய தலைமுறை பிரத்யேகமாக படம் பிடித்துள்ளது. பாலாற்றின் தடுப்பணைகளின் உயரத்தை உயர்த்துவது ஒருபுறம் இருக்க, பாலாற்றின் துணை நதியான திப்ரே ஆற்றில் 6 இடங்களிலும் காட்டாற்றின் குறுக்கே ஓரிடத்திலும் புதிய தடுப்பணைகளை கட்டவும் ஆந்திர அரசு திட்டமிட்டுள்ளது. 20 கிலோமீட்டர் நீளம் கொண்ட திப்ரே ஆற்றின் குறுக்கே 5 தடுப்பணைகள் கட்டப்பட உள்ளன. நாயனூர் என்ற இடத்தில் திப்ரே ஆற்றில் 21 அடி உயரத்திற்கு 6வது தடுப்பணை கட்டப்பட உள்ளது. இவை தவிர பெத்தவெங்காய் என்ற இடத்தில் பாலாற்றின் துணை ஆறான காட்டாற்றின் குறுக்கே 5 கோடியில் மிகப்பெரிய தடுப்பணை கட்டப்படவிருக்கிறது. இவற்றுக்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. பாலாற்று நீரை பயன்படுத்துவது குறித்து அப்போதைய சென்னை மாகாணத்திற்கும் மைசூர் ராஜதானிக்கும் இடையே 1892ஆம் ஆண்டு கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தில் கடைமடை பாசன மாநிலத்தின் ஒப்புதல் இல்லாமல் புதிய அணைகளை கட்டக்கூடாது என்று கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு மாறாக ஆந்திர அரசு புதிய தடுப்பணைகளை கட்டுவதும் ஏற்கனவே கட்டப்பட்ட அணைகளின் உயரத்தை அதிகரிப்பதும் சட்டவிரோதமாகும். அது மட்டுமின்றி வனப்பகுதியில் புதிய அணைகளை கட்ட மத்திய வனத்துறை அனுமதியையும் ஆந்திர அரசு பெறவில்லை. புதிதாக தடுப்பணைகள் கட்டப்பட்டால் தமிழகத்திற்கு ஒரு சொட்டு நீர் கூட பாலாற்றில் கிடைக்காது என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே மத்திய மாநில அரசுகள் இதில் தலையிட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குமரவேல்.